Hello 12 CBSE students. So இன்னைக்கு நம்ம physics chapter 1ல இந்த question தான் discuss பண்ண போறோம். So three charges Q minus Q naught are placed as shown in figure. What is the magnitude of the net force on the charge Q naught at the point O is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, டயக்ராமையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நெட் ஃபோர்ஸ் ஆன் வாட்? நெட் ஃபோர்ஸ் ஆன் Q நாட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போது ஏல ஒரு சார்ஜ் இருக்குது, பியில் ஒரு மைனஸ் Q இருக்குது, ஓ அப்படின்ற இந்த ஆரிஜினில் Q நாட் இருக்குது, சரிங்களா? இப்போது என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஏ தான், ரைட்? இப்போது இந்த சார்ஜ் இவன் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கப்படி பார்த்தீங்கன்னா இவனும் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கான், இவனும் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா? ஸோ அப்போ இவன் மேலே ஒரு அவுட்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸை வந்து நான் FA அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவன் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இவனை வந்து அட்ராக்ட் பண்ணுவான். ஸோ நான் இந்த டைரக்ஷனில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து FB அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு வெக்டார்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வெக்டார்ஸ் நிறைய கொஷினில் இந்த ரெண்டு வெக்டார்ஸான சம்ஸ் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸோட ரிசல்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் தானே இருக்கும். ஸோ எஃப் நெட் இங்கே இருக்கும், ரைட்டா? அப்போது நமக்கு ஃபார்முலா என்னது? நமக்கு ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் FA ஸ்கொயர் ப்ளஸ் FB ஸ்கொயர் ப்ளஸ் 2FA FB காஸ் தீட்டா, சரிங்களா? ஸோ இதுதானே. அப்போது நான் இங்கே கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இவன் Q, இவன் Q நாட், டிஸ்டன்ஸ் என்னது A. இவன் மைனஸ் Qவாக இருக்கான், அவனுக்காக தான் நான் டைரக்ஷனை வரைஞ்சிக்கிட்டேன். ஆனாலும் மேக்னிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவன் Q அண்ட் டிஸ்டன்ஸ் என்னது A தான். அப்போது ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்கள், Q நாட் A, Q நாட் A, ரெண்டு பேரோட மேக்னிடியூட் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்க? சேமாக இருக்காங்களா? அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம், FA will be equal to FB which is equal to Fனே எடுத்துக்கலாமா? அப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி மாற்றினா என்ன ஆகும்? F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் 2F into F ஸ்கொயர் காஸ், இவங்க இந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அதாவது FAக்கும் FBக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் பார்க்கணும், 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி, காஸ் 90 gives you what? 0. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? ரூட் ஆஃப் F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் விச் இஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2F ஸ்கொயர், தட் இஸ் F ரூட் 2 அப்படின்னு எழுதலாம். F ரூட் 2, சரிங்களா? எஃப்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்முலா, தட் இஸ் கூலும்ஸ் அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோட ஃபார்முலா. F இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்ன்றது ஜென்ரல். அப்போ இந்த கேஸுக்கு எழுதுனா எப்படி எழுதலாம்? K Q1க்கு பதிலாக நான் Qன்னு எழுதிக்கலாமா? Q அண்ட் Q நாட் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னது? A ஸ்கொயர். அப்போது A ஸ்கொயர். அப்போ இது எடுத்துகிட்டு போய் நான் அங்கே சால்வ் பண்ணேன் அப்படின்னா F நெட் வில் பி ஈக்குவல் டு ரூட் 2 இருக்குது, ரூட் 2 K Q நாட் டிவைடட் பை A ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஆன்சர் எங்கே மேட்ச் ஆகுது? ஸோ ஆப்ஷன் C, ஓகேவா? இதில் நான் இன்னும் கூட அடிஷ்னலாக சொல்கிறேன், இந்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருந்தா ஓகே. தட் இஸ் காஸ் 90 0 ஆகிடுச்சு அப்படின்னா இது பாருங்க, F ரெண்டு ஃபோர்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் இந்த காஸ் 90க்கு F ரூட் 2 தான் வரும், சரிங்களா? இதே ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்கிற ரெண்டு வெக்டார்ஸ் நடுவில் இந்த FBக்கு நடுவில் 120 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஈக்குவல் தான், FFனே வச்சுக்கோங்க. FA FBன்றத FFன்னு இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஃபோர்ஸு. அந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது? காஸ் 120 இருக்குது. அண்ட் அவனோட ரிசல்டன்ட் நெட் வெக்டார் இங்கே இருக்குது, நெட் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 120 வருமா? காஸ் 120 எவ்வளோ? ஸோ காஸ் 120 இஸ் ஈக்குவல் டு -1/2. அப்போ அந்த இடத்துல -1/2 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா இந்த 2வும் அங்கே இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் முன்னாடி வந்துடும். ஸோ நான் இங்கே டிரைவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரூட் ஆஃப் F ஸ்கொயர் ப்ளஸ், நான் இதை 2F ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், 2F ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடலாம், -2F ஸ்கொயர் இன்ட்டு 1/2. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரெண்டும் 2
எஃப் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் தானே, அப்போது ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப், அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கே கியூ கியூ நாட் பை ஏ ஸ்கொயர். சரியா? இப்போ 90க்கு பார்த்துட்டோம், 120க்கு பார்த்துட்டோம். இதே 60 வரலாம். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு 60 வந்துச்சு அப்படின்னா cos 60 gives you what 1/2. அப்போது என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.